இருப்பது கேகே பிளேயர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் பார்த்துக்கலாம் இதே ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க் விளாண்டு போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோளாறு காரணமாக அந்த வீடியோ வந்து மியூட் ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி தப்புக்கள் வர சான்ஸே இல்லை. ஸோ இந்த வீடியோ பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்குறது லைக்கு சப்ஸ்கிரைப் தான். நான் போன வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து மியூட்டில் இருந்ததுனால உங்களுக்கு அந்த வீடியோட ஆடியோவே உங்களுக்கு கேட்கல. ஸோ அந்த போன வீடியோ நான் என்ன இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே சீக்கிரமாகவே வந்து வீடியோவும் வந்துட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அந்த முறை அடித்து நம்ம தூக்குறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம டேய் இப்படித்தாண்டா நான் வாழ்க்கையில் அசிங்கப்படுறது. ஏதாவது கொண்டு போய் என்ன முடிச்சு விட்றீங்களா நீங்கள் ஆளுக்கு? கொஞ்சம் பொறுங்கடா டேய். இந்த ஆட்டம் கொஞ்சம் நம்ம வந்து செம்மையாக அடிக்கணும். போன ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் விளையாட்டுருந்தேன். என்னதான் வீடியோ போட முடியாமல் கிடைக்க முடியாமல் போயிட்டு ஒரு கவலையான விஷயம். எல்லாம் முக்கிய போட்டாங்க. ஓஹோ, ஆக்சுவலாக நான் போன வீடியோ இந்த சிஎஸ் ரேங்க் இதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து அரை பாதியிலே ரெக்கார்ட் இதாகிட்டு. நான் அந்த வீடியோ என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன், நம்ம ஒருத்தரை அடித்து நொக் டவுன் ஆக்கணும்னு வைங்களேன், இல்லாட்டி முட்டு போட வச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக ஐயோ நம்மளை போட வச்சாங்க. சரி விடுங்க, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டிஃபீட் ஆனோம்னு வைங்களேன், நிச்சயம் அடுத்த மேட்ச் ஜெயிப்போம். மனசார நான் சொல்கிறேன். நான் நிறைய மேட்ச்சில் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் நீங்களும் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோற்றோம் அப்படின்னா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம தோக்குறோன்ற மாதிரி இருக்கும். சீரியஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம நிறைய முறை தோற்றுருப்போம். ஆனால் அதுக்கடுத்த 3 மேட்ச் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன விஷயம்னா, நம்ம ஒரு ஆள் நான் சொல்ல வந்துட்டல, ஒரு ஆள் நம்ம வந்து நொக் டவுன் அதாவது முட்டையை போட வச்சுட்டோம்னா நம்ம அந்த தாமதமே இல்லாமல் அடிச்சு தூக்கிடணும். ஏன்னா இது எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஆளாக வந்து நான் அடிச்சு என் பக்கமாக போன ஒருத்தனை அடிச்சு மட்டையாக முட்டி போட வச்சுட்டேன். அந்த பையன் என்னன்னா, அவன் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தருந்தான், அவன் வந்து திடீர்னு அவனை ஹெல்ப் அப் பண்ணி விட்டான். அவன் திரும்பி நான் போய்கிட்டு இருக்கும்போது கிண்ணுக்கு வந்து ஒரே ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வச்சான் பாருங்க. அவ்வளோ தாங்க, ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வச்சாங்க, அப்படியே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வெறி ஒன்று வந்துச்சு பாருங்க. டேய் இனி உங்களை முட்டி போட வைக்கவே மாட்டேன்டா, ஒன்று அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் நீங்கள் முட்டி தவசம் போட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து அடித்தாலும் அவனை கில் பண்ணிட்டு தான் போயிருங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து என்ன சொல்ல, நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் சொல்கிறேன். உங்கள் நல்லதுக்கு தான், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. நான் அதனால் வந்து முட்டி போட வச்சுட்டேன்னா, இல்லாட்டி முட்டி போட்டுருந்தான்னா அவனை பார்த்துட்டு சும்மா போக மாட்டேன். அவனுக்கும் ஒரு ஷாட்டை வச்சு கீழ் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். அது உண்மது. சைடு எங்கடா போகிறீங்க? எல்லாம் இங்கேயா இருக்கீங்க? எங்கடா பார்த்துக்கிற? எப்படி இங்கே இருப்பா நீ? அவங்க பாரு முட்டி போடுறது செத்து விட்டியா? இங்கே பாருமா. ஏய் கடா ஒத்தனை போட்டு எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? கடவுளே. ஓகே, இந்த மாதிரி நம்ம நிச்சயம் பூயா அடிக்கிறோம். 2 பேர் இருக்கானுங்க, நம்ம 3 பேர். நம்ம வந்து ஃபுல்லாகவே இருக்கிறோம், நம்ம 4 பேருமே இருக்கிறோம். அவனுக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க. மச்சா நீ வந்து டேய் யாரா நீங்கள்? ஏய் கொள்ளக்கார வண்டியில விடுங்க, கடும் டேஞ்சரான ஆளுங்க. இங்கே பாரு டேய், தண்ணிக்குள்ளேருந்து அடிக்கிறது அவ்வளோனா வெறி இருக்குது. நம்ம அசால்ட்டு மாற்றிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு அடித்து பட்டையை கிளப்பிட்டோம். ஸோ இந்த மேட்ச்சு நம்ம நிச்சயம் அடித்து வந்து அவனை எல்லாரையும் காலி பண்ணிட்டு மேட்சை முடிச்சுட்டு பூயா அடிச்சுட்டு கிளம்புறோம். இந்த மேட்ச் நம்ம நிச்சயம் பூயா அடிக்கிறோம். ஸோ கொஞ்சம் பில்டப்புக்கு தான் அப்படி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அடிக்கிறோம், நிச்சயம் அடிக்கிறோம் இந்த முறை பூயா. ஸோ மறக்காமல் இவ்வளோ லைக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ என்னடா இன்னும் 1000 ரூபா இருக்குது, நிச்சயம் செலவழிச்சே ஆகணுமே. ஐயோ சே, எங்கடா போயிட்டீங்க? டேய் தனியாக விட்டு போகாதீங்கன்னா, உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அண்ணன் வந்து பார்க்க மாட்டேன் ஒரு தனியும். என்னடா அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே தான் அவங்களுக்கு இருக்கே வச்சுக்கோ. மாற்றவும் கத்தா கூட்டிட்டா
வாங்க மாமா. எப்படி வீட்டு என்ன சிவம்? ரைட் ஓகே. ஆஹா பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க. நீ பார்த்துக்க வந்தாடு. எங்கடா இங்கே முட்டி போட்டுட்டு இருந்தவனை காண்டு. டே எங்கடா போனேன்? இந்த இருக்கியா? அவனை நின்ற ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான் போ, அப்படியே போ. ஓகே என்னடா அவ்வளோ நேரம் கடைசி தான் கேட்குது. இன்னும் எடுத்துருக்காங்க. இல்லை இல்லை நான் போடுறேன்டா, நான் அடிக்கிறேன்டா. யாரு கிட்ட? யார்? சிங்கோண்டா. ஓகே டாட்டா வந்து செம்மையாக நான் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்லேயும் நிச்சயம் பூயா அடிக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன், ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன். ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தா எங்களை மாதிரி என்ன மாதிரி ஒருத்தருக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் நிச்சயம் பண்ணியே ஆகணுங்க. நான் பாவங்க சப்ஸ்கிரைபுக்கு எவ்வளோக்கு ஏங்குறேன் தெரியுமா? சப்ஸ்கிரைபுக்காக ஏங்குற ஒரு ஒருத்தனை நீங்கள் இப்போ தான் பார்த்துருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைபுக்காக ஏங்குறேன் பண்ணுங்க, மறக்காம பண்ணிடுங்க. ஓகே சரியா? ட்ராகன் சீசன் கையில் இருக்குது, போட்டுக்கலாம். கடனை தானும் காயும் தேவையில்லை வச்சுக்கோங்கடா. எங்கடா எனக்கு பின்னாடி வேண்டா வரேன். டேய் ஏன்டா ஆளாளுக்கு எனக்கு பின்னாடியே வாரீங்க? ஆஹா கிரனேட்டை வேற வேணா தலைவா. வா தலைவா, வா தலைவா. இங்கேருந்து என்ன தலைவா போடுற? இங்கெல்லாம் ஓ இடம் இல்லை தலைவா. நாங்களாம் நீ பூயா, நீ என்ன முக்குனாலும் நீ அடிக்கவே முடியாது. அவ்வளோதான் பூயா போ, அப்படியே தான். ஸோ இந்த மேட்ச் செம்மையாக பூயா அடிச்சுட்ருக்கோம். போன மேட்ச் வந்து சரியான டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதோட அரவாசி ரெக்கார்டும் கட் ஆகிட்டு. பட் இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக ஒரு சக்ஸஸாக ரெக்கார்டாக இருக்குது, நல்லா ரெக்கார்டாக இருக்குது. ஸோ நம்ம பூயா பூயா அடிச்சிட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து செம்மையாக பூயா அடிச்சிருக்கோம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போடுங்க. ஸோ பாய்.